right now with you. வணக்கம். நம்ம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டேபிள்ஸை பற்றி அலைன் பண்ணுறது எப்படி, இது இன்சர்ட் பண்ணுறது எப்படி, காலம்ஸ் டெலீட் பண்ணுறது எப்படி, ரோஸ் டெலீட் பண்ணுறது எப்படி, ரோஸ் நியூவாக இன்சர்ட் பண்ணுறது எப்படி, காலம்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டேபிள்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ எப்படி ஒரு டேபிளை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் புதுசாக இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நேராக போனீங்கன்னா அந்த ஹோம் பட்டன் பக்கத்தில் இன்சர்ட்னு ஒரு பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணணும். இன்சர்ட்டுக்குள்ள இங்கே டேபிள்ஸ்னு இருக்கு. இந்த டேபிள்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் காட்டும். நமக்கு எவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோஸ் வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு டேபிள். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கால்டு டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு 5 காலம்ஸ் அண்ட் 3 ரோஸ் அப்படின்னா இந்த இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா சூஸ் ஆகிடும். அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் இன்சர்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இப்போ மோர் தென் நிறைய ரோஸ் வேணும்னா கர்சரை அந்த கடைசியில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேப் பட்டனா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது டேப் நெக்ஸ்ட் காலம் மூவ் ஆகி நிறைய ரோஸ் கிரியேட் ஆகும். நிறைய ரோஸ் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோவோட ஹைட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ பெருசாகவே கிடைக்கும். என்ன சைஸோ அந்த லாஸ்ட் ரோ என்ன சைஸோ அதே சைஸு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்கள் சைஸ் இருக்கலாம். சப்போஸ் இந்த ரோஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுறதுல ஒரு டெக்னிக் இருக்குது. இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இது உள்ள டேபிளில் உள்ள டெக்ஸ்ட் தான் டெலீட் ஆகும். டெலீட் கொடுத்தா ரோஸ் டெலீட் ஆகாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணிட்டு அவுட் சைடில் வெளியில இங்கே பார்த்தீங்கன்னா இது வரலையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த செலக்டட் ரோஸ் கடைசி லாஸ்ட் ரோஸ் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, அதேமாரி இப்போ காலம்ஸுடைய வித்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா இப்படி ட்ராக் பண்ணி இப்படி விட்டுருலாம். ரோவோட ஹைட்டு காலமோட ஹைட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு கர்சர் யாரோ மார்க்காக மாறும். அப்போ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். காலத்தோடைய வித் ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ரோவோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல எடுத்துகிட்டு போகும்போது கை மாறுது பாருங்க, ஏற மாறுது பாருங்க. அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது சில பேர்த்துக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ரோவை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இங்கே ஸ்பெசிஃபை ஹைட் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இது மேனுவலா கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ ரோவோட ஹைட் 0.3 அப்படி இருக்கணும் அப்படின்னா 0.3 கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ ரோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும், ஈவனா இன்க்ரீஸ் ஆகிடும். அதான் அதுல ஒரு பர்டிகுலரா எனக்கு இது மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா ஈவனா இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ரோ ஹைட்ல போயிட்டு 0.3 அப்படி வச்சேன்னா எனக்கு எல்லா ரோவும் சேம் ஹைட் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி காலமும் நான் சேமா வேணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த மாதிரி காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே ரைட் கிளிக் பண்ணுங்க, டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டு காலம், இந்த டேபிள் பக்கத்துல காலம் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரிப்பேர்டு வித் இதுல அந்த காலத்தோட ஹைட்டை வித்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ 1.33 இருக்கு. இப்போ நீங்க அது கர்சர் எங்க இருக்கோ அதோட ஹைட்டு காட்டுது. இப்போ 1.5 கொடுத்தீங்கன்னா ஈவனா காலம்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, அது மாதிரி இப்போ எல்லா காலம்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம டேபிள்ஸை பற்றி விரிவாக நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.